மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 19ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகியை பார்த்துட்டு ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் தான் வந்துட்டு கோயிலுக்கு அந்த கிரீடத்தை கொண்டுட்டு வந்தீங்க, அதனால நீங்க தான் நடக்க போற அந்த பூஜைக்கு அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி வந்துட்டு அவர் கண்டிப்பா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்ல, அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா, நீங்க தானே வந்துட்டு கோயிலுக்கான அந்த கிரீடத்தை எடுத்துட்டு வந்தீங்க, அதனால உங்க கையால தான் நகையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட பத்மா கோவப்பட்டு, அண்ணி, இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க, அண்ணனை ஒரு மூலையில உட்கார வச்சுட்டீங்கல்ல, இனிமே உங்க கையை தான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஏன் பத்மா அப்படி பேசுற, இங்க பாரு, கண்டிப்பா அவரு ஊர் மக்களுக்காக கோயிலுக்காக அவரு நகை எடுத்துட்டு வருவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அப்படியே ஊர் மக்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லியே நீங்க முதல் மரியாதையே வாங்கிட்டீங்கல்ல, சட்டப்படி இது சிவாவுக்கு தான் கிடைக்கணும். சிவா வேணாம் அப்படின்னு சொன்னதுனாலையும் ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கறதுனாலையும் சுலபமா நீங்க ஏமாத்தி நீங்க அண்ணனுக்கு அடுத்து வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஜானகி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க சோகமா. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா ரகுராமோட ரூம் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம ஜானகி போயிட்டு, என்னங்க, அன்னைக்கு நான் எதுக்காக கிரீடத்தை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக எடுத்துட்டு போனேன்னா, அந்த புவனேஸ்வரியோட குடும்பத்துக்கு அந்த முதல் மரியாதை போனுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடி நம்ம குடும்பத்துக்கு அந்த முதல் மரியாதை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தாங்க நான் எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி கொண்டுட்டு போனேன். தயவு செஞ்சு நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஆனா நாளைக்கு கோயிலுக்கு நகை கொண்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. என்னங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப ரகுராம் கோவமா வந்துட்டு கதவை தடார்னு சாத்துறாரு. ரகுராம் அப்படி கதவை சாத்தினதை கேட்டதோட நம்ம ஜானகி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ஜானகி அவங்க அத்தை கூப்பிடுறாங்க, ஜானகி இங்க வா அப்படின்னு. அப்ப ஜானகி போயிட்டு நேரா அவங்க அத்தையை பார்த்து, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, ரகுராம் வந்துட்டு இப்போதைக்கு உன் மேல அவ்வளோ கோவத்துல இருக்கான். நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் அவ்வளோ சோகத்துல இருக்கான். இந்த வீட்லயே அதிகமா நம்பினது நீ மட்டும்தான். நீ ஏன் அவனுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு தெரிஞ்சதோட தான் ரகுராம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். இப்ப சில காலங்கள்ல அவன் சொல்றது எதையுமே நீ கேட்கறது கிடையாது, ரகுராம மதிச்சு நடக்கிறது கிடையாது. இதுதான் ரகுராம் வந்துட்டு சோகமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அத்தை எனக்கு புரியுது, அவரு நான் செஞ்ச சில விஷயங்கள் பிடிக்காம தான் இருக்காரு. ஆனா இது எல்லாமே இந்த குடும்பத்துக்காக தானே நான் பண்ணேன். மற்றபடி இந்த குடும்பத்தை எதிர்த்து எதையும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு யோசனை எல்லாம் இல்லத்த அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துல ரகுராமுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைச்சிருக்குல்ல. இப்போ ஊர் மக்கள்லாம் ரகுராம் உனக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தானே பேசுவாங்க. அதை கேட்கவே என்னால தாங்க முடியல. ரகுராம் மட்டும் எப்படி தாங்கிப்பான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜானகி ரொம்ப கவலைப்படுறாங்க. அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா அத்தை சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு தயவு செஞ்சு நீ நகையை எடுத்துட்டு போவாத, அவங்க வந்து வாங்கிட்டு போகட்டும். நீ மட்டும் நகையை எடுத்துட்டு போனியன்னா அதை விட பெரிய அவமானம் ரகுராமுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அத்தை, கண்டிப்பா அவரு நகையை எடுத்துட்டு போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா நேரா சீனு கிட்ட போயிட்டு, இங்க பாரு சீனு, அத்தை நாளைக்கு கண்டிப்பா நகை எடுத்துட்டு போகலைன்னா சித்தப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, அத்தை இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றதுக்கு முக்கிய காரணமே நீதான் மாயா. தேவையில்லாம அத்தை கிட்ட கண்டதையும் சொல்லி இன்னைக்கு அத்தை அவ்வளோ கோவத்துல இருக்காங்க பத்தியா, அத்தை மேல பெரிய மாமா அவ்வளோ கோவத்துல இருக்காங்க பத்தியா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் அந்த சீனுவும் தான், அந்த கதிரும் தான். தேவையில்லாம நீ என்கிட்ட எதுவும் வந்து சொல்லாத மாயா அப்படின்னு சொல்ல, மாயா ரொம்ப கவலையா வெளியில வராங்க. அதே நேரத்துல அந்த பார்வதி நேரா சிவா கிட்ட போயிட்டு, பாத்தியாங்க, நாளைக்கு உங்க அண்ணி நகை எடுத்துட்டு போக போறாங்களாம். சட்டப்படி அவருக்கு அப்புறம் உங்களுக்கு தான் இந்த மரியாதையெல்லாம் கிடைச்சிருக்கணும். அட்லீஸ்ட்
சொத்தனாச்சும் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இந்த மாயாவால இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இந்த வீட்டுக்குள்ள வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத பார்வதி. வீட்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ அண்ணனையும் அண்ணியையும் பிரிச்சு பார்க்காத. அன்னைக்கு மட்டும் அண்ணி அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போகலைன்னா அந்த புவனேஸ்வரி நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு காலம் ஃபுல்லா இந்த மரியாதை கிடைக்காமையே இருந்திருக்கும். அதை தானே நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, போனா போகட்டும், ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கணும் இல்ல யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, இந்த குடும்பத்தோட மரியாதை போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் சாதனை மட்டும் சேர்க்கணும் அதானே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க, உங்க அண்ணனுக்கு அப்புறம் நீங்க தான் இந்த வீட்டுல பெரிய ஆளு, உங்களுக்கு தான் இந்த மரியாதை கிடைக்கணும்னு நான் நேர்மையா பேசுறேன். ஆனா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சிவா சொல்றாரு, உன்கிட்ட எதுவுமே பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, நாளைக்கு எப்படியும் ஜானகி அண்ணி அந்த நகையை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நகையை எடுத்துட்டு போகாதபடி நம்ம தான் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு பார்வதி நினைச்சுக்கிட்டே, சரி நம்ம பத்மா அக்கா கிட்ட போய் பேசுவோம், அவங்க நல்ல யோசனையா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேரா பத்மாவை போய் பாக்குறாங்க. பத்மா வந்துட்டு ஆல்ரெடி குழப்பத்துல இருக்காங்க. நாளைக்கு ஜானகி அண்ணி அந்த கலசத்தை எடுத்துட்டு போகக்கூடாது, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, அப்படி எடுத்துட்டு போனா அண்ணனுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்ட்டு பத்மாவும் கோவத்துல இருக்காங்க. பார்வதி நேரா பத்மா கிட்ட போயிட்டு, அண்ணி என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பத்மா சொல்றாங்க, வேற என்ன, நாளைக்கு மட்டும் ஜானகி அண்ணி அந்த நகையை எடுத்துட்டு போனாங்கன்னா இதை விட வேற எந்த அவமானமும் அண்ணனுக்கு தேவையில்லை. தேவையில்லாம அந்த ஜானகி அண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அண்ணன் தான் அந்த நகையை எடுத்துட்டு போகணும், வேற யாரும் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா, என்ன நீங்க சொன்னதையெல்லாம் என்ன அவங்க கேட்கவா போறாங்க, கண்டிப்பா அவங்க நகை எடுத்துட்டு போக தான் போறாங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அண்ணி நகை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பார்வதி சொல்றாங்க, அண்ணி வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு போகாதபடி நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி பசுபதி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வழக்கம் போல காலையில அங்கேருந்து வராரு. அப்ப கார்த்தியை பார்த்ததோட புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, ஏய் நீங்க பாரு, உண்மைய சொல்லு, நேத்து பண்ண வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் தான் சொன்னேன்ன, நான் வந்துட்டு ஒன்றும் அந்த தனாவை நான் கூட்டிட்டு வரல, எனக்கும் அந்த தனா காணாம போனதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லிட்டேனே அத்தை, ஏன் அத்தை என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பண்ண தோட்டத்துல உள்ளவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ தனாவை கூப்பிட்டுருக்க, தனா வீட்டுக்கு வந்திருக்கா, அதோட தனாவுக்கு பாம்பு கடிச்சது கூட தெரியாம அவளை அடையணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. கடைசி நேரத்துல கதிரும் மாயாவும் வந்து தனாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கி கொண்டு போய் மூலிகை வைத்தியக்கார அம்மாட்ட விட்டு எப்படியோ அந்த தனாவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த தனாவுக்கு மட்டும் கடைசி நேரத்துல ஏதாவது ஆக்கியிருந்துச்சுன்னா நீ கொலை கேஸ்ல உள்ள போயிருப்ப, உன் வாழ்க்கையே போயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன தனாவுக்கு பாம்பு குத்திருச்சா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அது போச்சு, பாம்பு கொத்திருக்கிறது கூடயா உனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவ வீட்டுக்கு வந்ததோட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மயக்கம் மட்டும் கீழே விழுந்தா, நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கவனிக்கல அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, உனக்கு வெக்கமா இல்லையா, அந்த தனாவை கடத்தினத்தோட எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், எங்களால முடிஞ்ச பிளானை பண்ணியிருப்போம்ல, நீ தேவையில்லாம அவளை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு யூஸும் இல்லையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா கண்டிப்பா அவ நான் கூப்பிட்டா வருவா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ண பித்தலாட்டம் இன்னரும் ஜானகிக்கு தெரிய வந்திருக்கும், ஜானகி இன்னரும் தனா கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பா, இனிமே கார்த்தியை பார்க்க போகக்கூடாது அப்படின்னு. இனிமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா கண்டிப்பா வந்துட்டு அந்த தனா சத்தியத்தை எல்லாம் பார்க்க மாட்டான், நான் செத்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அவ வந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் தனா ஏன் கையில தான் இருக்கா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் என்கிட்ட ஒரு பக்காவான எவிடன்ஸ் இருக்குத அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ ஏதோ ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் சொல்றது அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து ஊர் தலைவர்கள்ல
அந்த மரகதமணி வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்ததோட புவனேஸ்வரி அவரை பார்த்துட்டு, நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு மரகதமணி சொல்றாரு. அன்னைக்கு அந்த கோவில் கிரீடத்தை நீங்க எடுக்க வேண்டியது, ஆனா அந்த ஜானகி எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல, ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, அந்த நகையை எடுத்துட்டு வர சொல்லி புவனேஸ்வரி அந்த ஜானகி வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஜானகி வந்துட்டு கண்டிப்பா ரகுராம் வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ரகுராம் ரொம்ப ரோசக்காரன். கண்டிப்பா அந்த நகையை எடுத்துக்கிட்டு அவன் வரமாட்டான். வழக்கம் போல அந்த ஜானகி தான் எடுத்துட்டு வருவா. இதனால அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, காலையிலேயே ஒரு அருமையான நியூஸை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. எப்படியும் ரகுராம் ரொம்ப ரோசக்காரன். அவன் அந்த நகையை எடுத்துட்டு வர மாட்டான். இதனால ஜானகி தான் அந்த நகையை எடுத்துட்டு வருவா. இதனால நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அந்த குடும்பம் ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நான் எப்படி அந்த ரகுராம கல்யாணம் பண்ண முடியாம அவமானப்பட்டு நின்னேன், அதே மாதிரி அந்த ரகுராமோட குடும்பமும் அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, கவலைப்படாதம்மா, நம்மளுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வாய்ப்புலையும் அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நடக்கிறத வேடிக்கை தான் பார்க்க போறோம். எப்படியும் அந்த ரகுராம் அந்த நகையை எடுத்துட்டு வர மாட்டான். அதுக்கு பதிலா ஜானகி தான் எடுத்துட்டு வருவா. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு பிரளயமே நடக்கும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு மரகதமணியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேரா நம்ம ஜானகி வீட்டை காமிக்கிறாங்க. மறுநாள் காலை ஊர் தலைவர்கள் எல்லாருமே கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரியும் மரகதமணி பசுபதி எல்லாரும் இருக்காங்க. அப்ப தலைவர்கள் பேசிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் அந்த ஜானகி அம்மா வீட்ல இருந்து நகையை எடுத்துட்டு வரலையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்படி எடுத்துட்டு வருவாங்க? ஏற்கனவே அவங்க வீட்ல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. தனாவுக்கு எங்க பையன் கூட கல்யாணம் பண்ண வேண்டியது, ஆனா கல்யாணம் பண்ணல. அதுக்கப்புறம் ஜானகி சொந்த புருஷனையே எதிர்த்துட்டா. இதனால ரகுராம் தலைமுழுகிட்டான் ஜானகி அப்படின்னு கூட நாங்க கேள்விப்பட்டோம். ஜானகி வந்துட்டு கலசத்தை எடுத்துட்டு வந்ததுனால அதிவேரா ரகுராமுக்கு ரொம்ப கோவமா, அவர் எப்படி இந்த நகையை எடுத்துட்டு வருவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, கண்டிப்பா ஜானகி அம்மா நகையை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை ஜானகி அந்த நகையை எடுத்தாலும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அந்த நகைய ஜானகி எடுத்துட்டு வர வைக்க விட மாட்டாங்க, கண்டிப்பா தடுப்பாங்க அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, சரி என்ன நடக்குதுன்னு பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா ஜானகி வீட்டை காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு நேரா ரகுராமோட ரூம் கிட்ட போய் நின்றுட்டு, என்னங்க நகையை எடுத்துட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆயிட்டு, நம்ம எல்லாரும் வருவோம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னங்க அந்த நகையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஆனா ரகுராம் டக்குன்னு கதவை சாத்துறாரு. அப்ப ஜானகிக்கு வேற வழி தெரியல. ஜானகி நேரா வந்துட்டு தனா கிட்ட போயிட்டு, தனா நீ சொன்னா உங்க அப்பா கண்டிப்பா கேட்பாரு, போய் சொல்லுமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு, நான் போய் கேட்டேன்னா அப்பா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப அந்த ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கண்டிப்பா உங்க அப்பா கேட்பாருன்னு தெரியும், நீ போய் சொல்லி பாருமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு நேரா அவங்க அப்பா ரகுராம் கிட்ட வராங்க. வந்துட்டு, அப்பா கதவை திறங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வந்துட்டு கதவை திறக்கிறாரு. அப்ப தனா வந்துட்டு நேரா அவங்க அப்பாட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அப்பா நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சதுக்கு நான் தானே காரணம், இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருமா தனா, உன் மேல எந்த தப்புமே இல்லை, நீ ரொம்ப இன்னசென்ட்டுமா, ஆனா உன்னை எல்லாரும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டாங்களே, அதை நினைச்சாதாம எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா என்ன நினைச்சே நீங்க கடைசி வரைக்கும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஏதோ என் தலையெழுத்து, நான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டேன், வேற என்னப்பா பண்றது? நடக்கிறத ஏத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க அம்மா மேல கோவப்படுறது கொஞ்சம் விட நியாயமே இல்லை. அம்மா ஏதோ தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க, அந்த மாயா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதுக்காக நீங்க அம்மா மேல கோச்சிக்கிட்டு இருக்கலாமா? அதோட அதோட கோவில்ல வந்துட்டு நடக்க போற அந்த காரியம், அதனால நீங்க வந்துட்டு போகாம இருக்கிறது ரொம்ப தப்பு. பொதுமக்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப நம்பி இருக்காங்க, நீங்க போகாம இருக்கக்கூடாதுப்பா, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனா கேட்க,
உடனே நம்ம ரகுராம் வந்துட்டு நேராக தனாவை பார்த்து, இங்கே பாருமா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், ஆனால் நான் இதை பண்ண முடியாது. அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, நான் இதுக்கு தகுதியே இல்லாதவன், சொந்த பொண்டாட்டி கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அப்படி அவமானப்படுத்தினாங்களே, அந்த இடத்துக்கு என்னால் எப்படிம்மா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் மறுக்கிறாரு. அப்போ தனாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர ஜானகி கேட்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஜானகி நேராக வேற வழி இல்லை அப்படின்ட்டு கோயிலுக்கான நகைகளை எடுக்கிறாங்க. அப்போ பார்வதியும் பத்மாவும் வந்து நின்றுக்கிட்டு, எங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு. குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வரத்துக்கு நீங்கள் தானே காரணம். அண்ணன் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனீங்க. இப்போ அம்மனுக்கு போட வேண்டிய நகைகளை நீங்களே எடுத்துட்டு போறீங்க. அப்போ அண்ணனுக்கு என்ன மரியாதை? அப்போ அண்ணன் வந்துட்டு இதுக்கப்புறம் வெளியிலே வரமாட்டாரு. அடுத்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பத்மா கேட்க, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, எனக்கு இதில் எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றணும்னா அவரோட தம்பியான சிவா மட்டும்தான் இதெல்லாம் செய்யணும் பொறுப்பா. ஆனால் நீங்கள் அதிகாரமாக இந்த பொறுப்புகளை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அன் மாமாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் யாரையும் அவமானப்படுத்தலை, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜானகி அந்த நகையை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி பத்மா கிட்ட சொல்கிறீங்க, பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காம போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. பத்மா சொல்கிறாங்க, அவங்க கிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு. அப்புறமா ரகுராம் ஜானகி வந்துட்டு அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறது தெரிஞ்சு செம்ம கோவப்படுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, ஜானகியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு ரகுராம் கோவமாக இங்கே வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு, ஏய் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, ஜானகி திரும்பி பார்த்து, என்னங்க கோவிலில் இந்த நகைகளை வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, இனிமே நீ வீட்டுக்கே திரும்பி வரக்கூடாது, நகைகளை கோவிலில் வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஸோ அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? நம்ம புவனேஸ்வரிக்கு கார்த்தி வச்சிருக்கிற வீடியோ பற்றின விஷயம் தெரிய வருமா? அதை வச்சு புவனேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க? இல்லைன்னா மாயா அதுக்குள்ளேயும் அந்த வீடியோவை வாங்கி கார்த்தியை கைது பண்ணிடுவாங்களா? அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் தான் தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.